தெருவில் சுற்றித் திரியும் நாய்களின் தொல்லை அதிகரித்து விட்டதாக சென்னை வாசிகள் ஒரு புறம் புலம்ப, கடிப்பதை மட்டுமே காரணம் காட்டும் மக்கள் அவற்றின் மறுபக்கத்தை கண்டுகொள்ளாததாக விலங்கு நல ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். மேலும் தொடர் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். சென்னையில் சுற்றித் திரியும் தெருநாய்கள் பெரும் தொல்லையாக இருப்பதாக இணையவாசிகள் புலம்பும் அதே சமூக வலைதளத்தில்தான் நெகிழ வைக்கும் பதிவு ஒன்றால் கவனம் ஈர்த்துள்ளார் தொழிலதிபர் ரத்தன் டாடா. தெருநாய் ஒன்றுக்கு உதவி கேட்டு அவர் வெளியிட்ட பதிவு 5 லட்சம் லைக்குகளை கடந்து தெருநாய் மீதான கருணையையும் அதிகரிக்க செய்துள்ளது. இதனை சுட்டிக்காட்டும் விலங்கு நல ஆர்வலர்கள், கோடிகளில் புரளும் ரத்தன் டாடாவிற்கு இருக்கும் கருணை உள்ளூர் வாசிகளுக்கு இல்லையே என புலம்புகின்றனர். அதிலும் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளித்தால் தங்களை தாக்குவதாகவும், இதுகுறித்து போலீசாரிடம் முறையிட்டால் போலீசாரும் தங்களை மிரட்டுவதாகவும் குற்றஞ்சாட்டுகின்றனர். இதனால் தங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு காவல் ஆணையர் அலுவலகத்தில் விலங்குகள் நல ஆர்வலர்கள் புகார் அளித்துள்ளனர். வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளிப்பது தவறா என ஆதங்கத்துடன் கேட்கும் விலங்கு நல ஆர்வலர் மார்டினா தங்களை மக்கள் குற்றவாளிகளாகவே பார்ப்பதாக வேதனை தெரிவிக்கின்றார். நாங்கள் எல்லாரும் நாய்க்கு சாப்பாடு வைக்கிறோன்ற போதே எங்களை பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிரிமினல்ஸ் மாதிரி தான் பார்க்குறாங்க. நாங்கள் சாப்பாடு வைக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா இது டாக்ஸ் கடிக்குது, ஒரு டாக் கடிக்குதுன்றதுக்காக நாங்கள் எந்த டாக்குமே சாப்பாடு வைக்கக்கூடாது. நாங்கள் உடனே இமீடியட் ஹராஸ்மெண்ட்டுக்குள்ளே போகிறோம். எங்களுக்கு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகும்போதுமே எங்களுக்குமே அங்கே நியாயம் கிடைக்க மாட்டேங்குது. எங்களை அங்கேயுமே ஹராஸ் தான் பண்ணுறாங்க. தெருக்களில் உள்ள நாய்கள் கடிப்பதாக மட்டுமே குறை கூறும் மக்கள் ஒன்றுமறியா 5 அறிவு ஜீவனை கல்லால் விரட்டி அடிப்பது, சூடான எண்ணெயை ஊற்றி விரட்டுவது, கற்பழிப்பது என அவற்றுக்கு நேரும் கொடுமைகளை ஏற்க மறுப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவே தாங்கள் செயல்பட்டு வருவதாகவும் கூறுகின்றனர் விலங்குகள் நல ஆர்வலர்கள். ஒரு அவேர்னஸ் தான் கிரியேட் பண்ண பார்க்குறோம் பப்ளிக்ட்டு. நீங்கள் நாய் கொதறிட்டுதுன்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது, அதை வச்சு இன்னும் கொஞ்சம் பப்ளிக் பயப்படுறாங்க, கடிக்கும். ஸோ அங்கே அப்ரோச் பண்ணுறதே நாய் கடிக்கும் அப்படின்னு. அப்படி இல்லை, நம்ம அது என்ன பண்ணோம், நம்ம அதை வாழை பிடிச்சி இழுத்தோமா, அதை கல்லை கொண்டு அடிச்சு அது ரியாக்ட் பண்ணும். சார், இப்போ நம்ம மனுஷனை அடித்தோம்னா அது ரியாக்ட் பண்ணும். அது மாதிரி தான் அந்த ஜீவனம். கோயிலில் பைரவரை வழிபடும் மக்கள் தெருவில் உள்ள பாவப்பட்ட நாய்களுக்கு எதுவும் செய்வதில்லை என்பது அவர்களின் ஆதங்கமாக உள்ளது. கோயிலில் பைரவர் அபிஷேகம் அது இதுன்னு எல்லாம் போய் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு நாய்க்குட்டிக்கோ ஒரு கண்ணுக்குட்டிக்கோ எதுக்குனாலும் அதுக்கு சாப்பாடு கொடுக்காம தண்ணி கொடுக்காம அடித்து கொள்கிறாங்க. அது போய் நாங்கள் வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி பவுல் உடைக்கிறது, சாப்பாடு தூக்கி எறிகிறது அண்ட் ஹாரஸ்மெண்ட் அக்ராஸ் த போர்ட். இப்படி மக்களால் புறக்கணிக்கப்படும் நாய்களின் நலனுக்காக உழைக்கும் தங்களை பொறுப்பற்றவர்கள் என குறிப்பிடுவதாக கூறும் விலங்குகள் நல ஆர்வலர்கள், மக்கள் குறை கூறும் அதே தெருநாய்களுக்கான அனைத்தையும் நாங்கள் செய்கின்றோம் எனவும் கூறுகின்றனர். இந்த டாக் கடிக்குது, இர்ரெஸ்பான்சிபிள் ஃபீடர்ஸ் அப்படின்னு எங்களை சொல்றாங்க. இர்ரெஸ்பான்சிபிள் ஃபீடர்ஸ் நாங்க ராபிஸ் வேக்சினேஷன் போடுறோம், பேர் என்ன, அதுக்கப்புறம் 7-in-1 9-in-1 வேக்சினேஷன் போடுறோம், கருத்தடை பண்றோம், திரும்பி அதே ஏரியால விடுறோம். எங்களுக்கு தெரியாத டாக்ஸுக்கு ஏதாவது ஒரு நடந்துருச்சு, ஏதாவது ரோட்ல இருந்து ஏதாவது நடந்துருச்சுன்னா நாங்க குரூப் வச்சிருக்கோம். அதுல ஏதாவது ஒன்று பேர் என்ன ஆக்சிடென்டலோ இல்லை ஏதாவது ஒரு வியாதியிலனாலும் நாங்க எங்க கை காசு போட்டு நாங்க அதை செலவு பண்றோம் சார். இப்படி சுயநலமின்றி பொதுநலத்துடன் சிந்திக்கும் விலங்குகள் நல ஆர்வலர்கள் அனைத்து காவல் நிலையங்களும் விலங்குகள் நல சட்டத்தை அறிந்து வைத்திருக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் ஒவ்வொரு உள்ளூர் காவல் நிலையங்களிலும் விலங்குகள் வதை புகார்களை அலட்சியப்படுத்தாமல் இருந்தால் விலங்குகளுக்கு எதிரான குற்றங்கள் குறையும் என தெரிவிக்கின்றனர். உலகம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் சமம் என்பதை உணர்ந்து அவைகளையும் சமமாக நடத்த வேண்டும் என்பதே அவர்களின் பிரதான கோரிக்கையாகவும் உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னையில் இருந்து செய்தியாளர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.